அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலே 9 மணி ஆக போகுது. என்ன செய்கிறது? ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வாழ்நாள் ஃபுல்லாக அதவே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த காணொலியை டெய்லி வெளியிட்டு பழகியாச்சு. அதனால் நம்ம டெய்லி வெளியிடுறோம். சந்தோஷமாக இருக்குது. டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. முன்னாள் இந்திய ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன், முன்னாள் ஜனாதிபதியும் சிறந்த தொழிற்சங்கவாதியுமான ட்ரேட் யூனியன் லீடர் ராமசாமி வெங்கட்ராமன் பிறந்த தினம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் ராஜாமடம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். பட்டுக்கோட்டையில் பள்ளி படிப்பை தொடங்கினார். லயோலா கல்லூரியில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார். 1935 உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தொழிலை ஆரம்பித்தார். நாட்டின் முன்னணி வக்கீல்களில் ஒருவராக திகழ்ந்தார். சுதந்திர போராட்ட காலத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இணைந்து போராடியதால் கைது செய்யப்பட்டார். 2 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு காங்கிரஸ் இயக்கத்தின் தொழிலாளர் பிரிவில் தீவிரமாக பங்காற்றினார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தயாரிக்கும் குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1949 லேபர் லா ஜேர்னல் என்ற இதழை தொடங்கினார். தமிழகத்தில் பல தொழிற்சங்கங்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொழிலாளர் நலனுக்காக பாடுபட்டார். சென்னை மாகாண வழக்கறிஞர் கூட்டமைப்பின் செயலாளராக பணியாற்றினார். முன்னாள் ஜனாதிபதி, பிரதமர் கிடையாது, துணை பிரதமரும் கிடையாது, துணை குடியரசுத் தலைவரும் கிடையாது, குடியரசு துணைத் தலைவரும் கிடையாது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன், தஞ்சாவூரில் பிறந்தவர். சென்னை மாகாண வழக்கறிஞர் கூட்டமைப்பின் செயலாளராக பணியாற்றாரா. 1950 முதல் 1957 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றினார். சர்வதேச நிதித்துறையில் ஆளுநராகவும், சர்வதேச புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி வங்கியில் பேங்க் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஹைபிரிட் வங்கி, ஐநா சபை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அமைப்பின் உறுப்பினராகவும் பின்னர் அதன் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். 1950 ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். ஆனால் இவரது சேவை தமிழகத்திற்கு தேவை என்பதை உணர்ந்த அப்போதைய முதல்வர் காமராஜர் இவரை தமிழ்நாடு அமைச்சரவையில் பங்கேற்க வைத்தார். தொழிலாளர் நலத்துறை, மின்சாரத்துறை, தொழில்துறை, போக்குவரத்து துறை மற்றும் வணிகத்துறை என பல துறைகளை இவர் நிர்வகித்தார். அரசியல் விவகாரங்கள் குழு, பொருளாதார விவகாரங்கள் குழு, பொதுக்கணக்கு குழுவின் தலைவராகவும் இருந்திருக்கிறார். இருக்கையிலே லார்ஜஸ்ட் அந்த கமிட்டி பார்லிமெண்ட்டில் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி தான் பெருசு. 1975 முதல் 1977 வரை சுயராஜ்ய பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். 1980ஆம் ஆண்டில் இந்திரா காந்தியின் தலைமையில் அமைந்த அரசில் இவர் நிதித்துறை அமைச்சராக பணியாற்றினார். பிறகு பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார். அந்த சமயத்தில் தான் இந்திய இராணுவத்திற்கான ஏவுகணை திட்டப்பணிகள் தொடங்கின. விண்வெளி ஆராய்ச்சி துறையில் பணியாற்றி வந்த ஏபிஜே அப்துல் கலாமை ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தில் முக்கிய பங்கேற்க வைத்ததும் இவர்தான். 1984 நாட்டின் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1987 ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1992 வரை பணியாற்றியிருக்கிறார். 5 வருஷம். இந்த காலகட்டத்திற்குள் 4 பிரதமர்கள் மாறினர். இதில் 3 பிரதமர்களுக்கு இவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவர் ஜனாதிபதி பதவி வகித்த போதுதான் மத்தியில் கூட்டணி அரசு தொடங்கியது. அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. எந்த நிலையிலும் நடுநிலை தரவராமல் பணியை சிறப்பாக செய்தவர். இவருடைய பேரன்மார்னா அந்த ராதாகிருஷ்ணன் மாட்டு டாக்டர் படித்து இப்போவே கூட்டுறவுத்துறை செயலாளராக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அப்படி ஒன்று இருக்கு. காமராஜருடன் இவர் மேற்கொண்ட ரஷ்ய பயணத்தின் அனுபவங்களை சோவியத் நாடுகளில் காமராஜரின் பயணம் என்ற புத்தகமாக எழுதினார். இதற்காக இவருக்கு சோவியத் லேண்ட் பரிசு வழங்கப்பட்டது.
சிறந்த தொழிற்சங்கவாதியாகவும் நிர்வாகியாகவும் திகழ்ந்த டாக்டர் ஆர் வெங்கட்ராமன் 98 வயசு வரை உயிரோடு இருந்து இறந்திருக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். வியாழக்கிழமையை. நன்றி, வணக்கம்.